ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குட்டியான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கலாம். அதோடு சேர்த்து இன்றைக்கி சரியான மழைங்க. மதுரையில் செம்ம மழை. மார்னிங்லேருந்து லைட்டாக சாரல் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சரியான மழை. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் எடுத்தது. இப்போ வந்து நம்ம ஒரு தோசைக்கு சிம்பிளாக ஒரு சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன கப்பில் 1.5 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், 5-6 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் மட்டும் தனியாக வச்சுட்டு 3/4 வெங்காயத்தை சேர்த்துடலாம் இதில். ஏன்னா அது நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. பூண்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா இதில் ஒரு கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் எதுக்குன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கட்டி பெருங்காயம் போட்டு செய்யும்போது எனக்கு தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இல்லைனா நம்ம குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா பொங்கிடும் இல்லையா. ஆயில் சேர்க்கும் போது நமக்கு பொங்காது. நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்குள்ளே என் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா போய் மலையில் நல்லா நனைஞ்சிட்டு வந்துட்டாங்க. விளாண்டுட்டு ஷெட்டில்காக் விளாட போகிறேன்னு சொல்லி மலையில் நல்லா நனைஞ்சி வந்துருச்சுங்க. அதுலேயே என் பெரிய பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா முடி கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கும். சரி ஓகே, ஹேர் ட்ரையர் போட்டு காய வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை இடையில பார்த்தாச்சு. நல்லா நனைஞ்சிட்டு வந்துட்டாங்க மலையில். ஏன்னா அந்த அளவுக்கு மழை. சரி ஓகே, சம்மர் தானே ஒன்றும் ஆகாது, பட் முடி மட்டும் காஞ்சா போதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு முடி அடர்த்தியும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாகவும் இருக்கும். சரி அதான் காய வச்சிடலான்ட்டு சின்னவளும் சேர்ந்து செம்ம ஆட்டம் மலையில் சரியான ஆட்டம் போட்டு வந்திருக்குங்க. சரி அதான் முடியெல்லாம் காய வச்சுட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இதுங்களுக்கு சளி பிடிச்சிட்டுனா அது வேறு. நம்ம ஸ்கூல் வீட்டில் இருக்காங்களா என்னை போட்டு சாவடிச்சிடுவாங்க. சரி அதான் இந்த முதல்ல முடியை காய வச்சிடலான்னு வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் தாளிப்பு கரண்டியில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட கடுகு, ஜீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம பாதி வெங்காயம், கொஞ்சமாக ஒரு 1/4 வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வரமிளகாவை கிள்ளி நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நல்லா நம்ம வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்க வேண்டியது தான். பாருங்கள் மழை பாருங்கள் எப்படி பெய்யுதுன்ட்டு. சரியான மழை. ஒரு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். மணி பார்த்திங்கன்னா 7:15 இருக்கும். 7:15 அப்போவே பார்த்திங்கன்னா சரியான மழை. ரொம்ப பெரிய மழை பெஞ்சிச்சு. வாசல்லாம் பார்த்திங்கன்னா சரியான தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. சரியான மழை. நல்ல வேளை ஸ்கூல் இல்லை. ஸ்கூல் டயத்தில் மழை பெஞ்சதான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து குக்கரில் பாசிப்பருப்பு வேக போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. தோசை இட்லியோடு சாப்பிடும்போது சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் நம்மளோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கூடவே கையோட ஹஸ்பண்டுக்கு வந்து 4 இட்லி ஊற்றி வச்சாச்சு. ஏன்னா அவருக்கு வந்து தோசை அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இட்லி கேட்டாங்க. சரி இட்லி ஊற்றியாச்சு. இப்போ பாப்பா 2 பேருக்கும் வந்து நெய் தோசை ஊற்றிட்டுருக்கேன். நெய் தோசையோடு இதை சாம்பார் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதோட எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இப்போ சாப்பிட்ட பாத்திரம்லாம் கொஞ்சம் கூட கிடக்கு. அதையும் விளக்கி வச்சுட்டு தூங்க வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.